தேசிய பாடசாலையின் விளையாட்டு மைதானத்திலே மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்நிகழ்வானது மரவலை பெஸ்டப்பாளர் பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி 2025 மாணவி சல்மா வசீம் மற்றும் ஹானியா ரிசா மற்றும் மஹதியா அஹ்மத் மற்றும் அயாத் ரிஸ்வான் ஆகிய மாணவ மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன். இனிது கிராத் மற்றும் துவாவை முடிந்து சென்ற மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மற்றும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணமாக தொடர்ந்தும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கின்றன.
கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்களில் எந்த செயல்களாக இருப்பினும் சரி உங்களுடைய கைத்தட்டல்களை அவர்களுக்கான உற்சாகத்தை வழங்க போகின்றது. நன்மை உறவுகளே, சொந்தங்களே, பெற்றார்களே, பார்வையாளர்களே, உங்களுடைய செல்வதின் இறுதி தருணத்தை அடைந்திருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள். சொந்தங்களே, தொடர்ந்தும் அடுத்தடுத்த போட்டிகளுக்கான மாணவிகளை தயார் நிலைப்படுத்தி வைக்குமாறு ஒரு அன்பின் வேண்டுகோளாய் முதலாவது போட்டியானது ப்ரோக்ரஸ் போட்டி. இதற்கான மற்றும் ஷஹான் ஃபௌசி மற்றும் ரிஹான் நிலாத்தீன் ஆகிய மாணவர்கள் தொடர்ந்து அடுத்த போட்டியாக இடம்பெற இருப்பது தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு மாதிரி மற்றும் ஒரு மாதிரி ப்ரோக்ரஸ் போட்டி இடம்பெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த போட்டிகளே உங்களுக்கான இந்த அறிவித்தல் ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கும். மற்றும் பிலால் அஜ்மல் மற்றும் ஸ்னோட்ரோப் இல்லத்திலிருந்து அதீப் அனஸ் மற்றும் ஷசான் ஃபௌசி மற்றும் ரிஹான் நிலாத்தீன் ஆகிய மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கான உற்சாகத்தை உங்களுடைய கைத்தட்டல்களின் மூலமாக இனிதே அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வெற்றியும் தன்னம்பிக்கையை வழங்குமாறு வேண்டப்படுகின்றது. அவர்களுக்கான கைகளை அழகிய அவர்களை வரவேற்க வேண்டும். தொடர்ந்தும் அதே போல் இன்றைய நாளினுடைய பிரதம அதிதியாக மாணவர்களுக்கான கைத்தட்டல்களின் மூலமாக உங்களுடைய கரகோஷங்களை அளித்து இந்த மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களுடைய அந்த போட்டியின் வெற்றிக்கான தன்னம்பிக்கையை தூண்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆவலும் கூட. என் அன்பின் உறவுகளே, சொந்தங்களே, பார்வையாளர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய அந்த அளவில்லா கைத்தட்டல்களை அளித்து அந்த மாணவிகளுக்கான உற்சாகங்களை அளிக்குமாறு வேண்டப்படுகின்றது. உங்களுடைய அந்த கைத்தட்டல்கள் தான் நாளைய அந்த மாணவிகளுக்கான நாளைய வெற்றிகளுக்கு ஒரு உந்துதலாக அமைய போகின்றது. ஆகவே என் அன்பின் உறவுகளே, சொந்தங்களே, பார்வையாளர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய அந்த கைத்தட்டல்களை அளித்து விளையாடக்கூடிய மாணவிகளுக்கான உற்சாகங்களை வழங்குமாறு வேண்டப்படுகின்றது. தொடர்ந்தும் அடுத்தடுத்த போட்டிகளுக்கான மாணவிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றது. தொடர்ந்தும் இந்த போட்டியை தொடர்ந்து இடம்பெற இருக்கும் போட்டியானது ஆண் மாணவர்களுக்கான ஜம்பிங் ஹூப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. அந்த போட்டிக்கான மாணவர்களை ஒவ்வொரு இல்லங்களிலும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றது. வெற்றியும் உங்களுடைய அந்த கைத்தட்டல்களின் மூலமாக மாத்திரமே தீர்மானிக்கப்படுகின்றது. நாளைய உலகின் வெற்றியாளர்களாக போகின்ற மாணவிகளின் வெற்றிகளை இந்த கணம் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த உற்சாகங்களின் மாத்திரமே அந்த தன்னம்பிக்கையை இந்த மாணவிகளுக்கு வழங்க முடியும். தற்பொழுது இடம்பெறும் போட்டியானது இந்த போட்டியிலேயே விளையாடி கொண்டிருந்த மாணவர்களாக லெவண்டர் இல்லத்திலிருந்து அயாஸ் ரஹீர் மற்றும் அயாத் ரிஸ்வான், லூபெல் இல்லத்திலிருந்து அஹ்னாப் மனாஸ் மற்றும் அல்ஹான் ஃபனோஸ் மற்றும் ஸ்னோட்ரோப் இல்லத்திலிருந்து இந்த மாணவர்களுக்கான உற்சாகத்தை உங்களுடைய கைத்தட்டல்களின் மூலமாக இறுதி வரைக்கும் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போட்டிகளால் உங்களுடைய பிள்ளைகளின் வெற்றிகளை ஆகிய மாணவ கரகோஷங்களையும் உற்சாகத்தையும் உங்களுடைய கைத்தட்டல்களின் மூலமாக போட்டிகள் ஆரம்பமாக
வண்ணமாக இருக்கின்றன. இனத்தின் உறவுகளே, சொந்தங்களே, இந்த மாணவிகளுக்கான தொடர்ச்சியான கரகோஷங்களை உங்களுடைய கைத்தட்டல்களின் மூலமாக இவர்கள் இந்த போட்டியை நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாணவியினரும் அந்த தன்னம்பிக்கையை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பெற்றார்களும் சரிபார்க்க ரன் 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 உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு பை அல்லது சமைத்த வர்ணனைகளை ஒன்று சேர்க்கும் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறங்களை ஒன்று சேர்க்கும் போட்டி இந்த மாணவிகளால், அதாவது முக்கியமாக கூற வேண்டும், இவர்களுடைய வயது 2 வயது மாத்திரமே. இது 2 வயது குழந்தைகள் நிறங்களை ஒத்த நிறங்களாக, அதாவது நிறங்களை ஒத்த நிறங்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டிக்கான கரகோஷங்கள் நலங்கிருமிகள் பார்வையாளர்கள். அதே போன்று இன்றைய இந்த பெஸ்ட் பாலர் பாடசாலையுடைய நிகழ்வுக்கு நம்முடைய அழைப்பினை ஏற்றி நடைபெற்றிருக்கக்கூடிய படுவல மதினா தேசிய பாடசாலையுடைய முன்னாள் ஆசிரியர், அதே போன்று எனக்கு கல்வி கற்று தந்த ஒரு ஆசிரியர் வருகை தந்திருக்கின்றார். ஆசிரியர் மௌஜூத் அவர்களை சந்தர்ப்பத்தில் அன்போடு வருக என வரவேற்பதை இங்கு மகிழ்ச்சி கொள்கின்றோம். அதே போன்று நீங்கள் பிறந்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய அவர்களுக்கான உற்சாகங்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருங்கள். ஆரம்பித்திருக்கிறது, வேகமாக முடிவெடுக்கிறார்கள். மாணவன் ஆபித் சுக்ரி மற்றும் இந்த கடைக்கான ஓட்டல் போட்டி இடம்பெற்று நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே ஒவ்வொரு மாணவர்களையும் அவர்களுடைய அந்த தடைகளை தாண்டி வந்தமாக ஒரு மாணவன் அந்த கொடியையே முதலாவதாக நட்டிருக்கான். ஸ்கோர் போட்டியில் அந்த மாணவன் அந்த கொடியை நட்டு வேக வேகமாக புள்ளி விவரத்தை சொல்லவா வேண்டாமா? என்னுடைய ஒரு சகோதரர் அங்கிருந்து சொல்லிருக்கிறது. தெரிஸ்கான் என்ன செய்யுது, இந்த போட்டியோட இந்த புள்ளி விவரங்களை சொல்லும். சரி, போட்டி ஆரம்பிக்கப்பட்டு உங்களுடைய ஒரு மனத கரதோஷங்களை இவர்களுக்கு எழுதி உற்சாகப்படுத்தின மாணவர்கள், இந்த மாணவிகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போட்டியில் தங்கி பெற்றுக் கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. முதல் மாணவி இங்கே தெரிவு செய்துவிட்டார். இல்ல எத்தனை புள்ளியாக இருக்கும்? 47 புள்ளிகளில் முதலாவது பெற்றிருக்கின்றது. மூன்றாவது இடத்திலும் 2வது இடத்திலும் அணிக்கு ஒரு மாணவிகள் அது கைதடலை கொண்டிருந்த சத்தமா ஒரு உற்சாகம் போட்டால் மீண்டும் அவசரமாக இறுதியாகவும் தானும் இந்த போட்டியில் எவ்வாறாகவும் வெற்றி சூட வேண்டும் என்று சொல்லி போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றி நிதானமாக அவர்களுடைய சக வீரரை வெற்றி நிதானமாக எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். முதலாவதாக செல்லும் அந்த ஸ்கோர் பணியில் இருக்கின்ற 2 வீரர்களும் நிச்சயமாக இது சர்வ சாதாரணமாக அந்த போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்கோர் பணியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், அதாவது ரூபல் அணியிலும் கூட 2 மாணவர்கள் இந்த போட்டியை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
பைரப்ஸ் அணியினர் தனது முதலாவது இடத்தை பதிவு கொண்டார்கள். இரண்டாவது இடத்தை அங்கே பெண் மாணவிகளுக்கான பிரைஸ் கோசிங் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த உற்சாகமும் அவர்களுடைய அந்த விளையாட்டு திறமையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக யார் இந்த போட்டியிலே வெற்றியை தமிழாக்குவார் என்று கூட நமக்கு பார்க்க முடியாதாக இருக்கின்றது. அங்கே 3 இல்லங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் மிகவும் சிறப்பாக தனது போட்டிகளை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக ஸ்கோர் பணியிலிருந்து அவசரமாக இருக்கும் மாணவிகள் தங்களுடைய அந்த போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதலாவது இடத்தை ஸ்கோர் பணியில் வீராங்கனைகளா தமதாக்கி கொண்டார்கள் அல்லது அங்கே லூபெல் அணியின் வீரர் மாணவர்களை பார்க்கும் சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு சுறுசுறுப்பாக முன்பிரிவிடமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விளையாட்டு போட்டியில் அடுத்த போட்டியாக போர்க்களத்தின் போட்டியை மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மாணவர்கள் அதனை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 3 இல்லங்களைச் சேர்ந்த 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த போர்க்களத்தின் போட்டியினூடாக இந்த மாணவர்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையை நாங்கள் பார்க்க முடியும். என்று சொன்னால் ஒருவர் கையில் இருந்து இன்னொருவர் கையில் அதை பரிமாற்றம் அடைகின்றது. அதன் மூலமாக அவர்களுடைய ஒற்றுமையும் இந்த மென்மேலும் வளரும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய
தன்னுடைய ஒற்றுமையை அனைத்து போட்டிகளிலும் முதலாவது இடத்தில் அடிப்படையில் இறுதி புள்ளிவிவரங்கள் வரும் பொழுது கூற முடியாது. புள்ளி விவரங்கள் கையிலே கொடுக்கப்பட்டால் மாத்திரமே கூற முடியும். ஆனாலும் கூட ஒரு எண்ணங்களின் அடிப்படையில் ஸ்னோட்ரோப் அணியினர் முதலாவது இடத்தை தக்க வைத்திருப்பார்கள் என்ற ஒரு எண்ணம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுத்தை கொண்டு 6 போட்டிகளின் புள்ளி விவரங்களிலும் கூட 39 புள்ளிகளை பெற்று ப்ளூ பெல்லில் இரண்டாவது இடத்தில் இருந்தது. அதேபோல் தற்பொழுது 11 போட்டிகளின் புள்ளி விவரங்களின் படியும் ப்ளூ பெல் இல்லம் 75 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்ற புள்ளி விவரங்களின்படி 36 புள்ளிகளை பெற்று ஸ்னோட்ரோப் இல்லம் மூன்றாவது இடத்தில் இருந்த இல்லம் தற்பொழுது 98 புள்ளிகளை பெற்ற மொத்தமாக ஸ்னோட்ரோப் அணியினர் முதலாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீரங்கி போட்டிகள் மாணவர்களுக்கான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கைதட்டல்களை அளித்து இந்த மாணவர்களுக்கான உற்சாகத்தை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அதிலும் ப்ளூபெல் அணியினா ப்ளூபெல் இல்லத்திலிருந்து முதலிலிருந்து இறுதி வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான கைதட்டல்களை அளித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதேபோல் அதில் இல்லங்களும் தங்களுடைய வீரர்களுக்காக அந்த கைதட்டல்களை அளித்து உற்சாகங்களை இறுதி வரைக்கும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது. உங்களுடைய உற்சாகத்தை பிள்ளைகளுக்காக நாங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய அந்த பொக்கிஷமான கைத்தட்டை மாத்திரமே. ஆதலால் அள்ளிக் கொடுங்கள், எதுவும் யோசிக்க வேண்டாம். அள்ளிக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. தொடர்ச்சியாக விளையாடும் போதிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் அந்த கைதட்டல்களை அதிகமாக வந்து கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கான அந்த உற்சாகம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். நன்றி. உறவுகளை சொன்னீங்களே இதனை இறுதி வரைக்கும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகத்தை மட்டும் கொடுக்க தவறாதீர்கள். உங்களுடைய உற்சாகமே உங்களுடைய பிள்ளையும் தன்னம்பிக்கையிலும் வேகத்தையும் அறிவிக்க போகின்றேன். இந்த போய் பாசிரியர் ஓட்ட வெளிக்கோடி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த போட்டி பொதுவாக சிறுவா ரிஷாத் மற்றும் ரீவா நூர்தீன் மற்றும் கம்சா அர்ஷவின் ஆகிய மாணவிகளும் இந்த ஜிக்ஸெக் போட்டியில் விளையாடி இருக்கின்றார்கள். அந்த மாணவிகளை அவசரமாக தயார் நிலைப்படுத்தி போட்டிகளை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்கப்படுகின்றீர்கள். இடம் சொற்ப வினாடிகளில் ஆரம்பமாக இருக்கின்றது. எங்கள் இல்லங்களிலிருந்து உங்கள் போட்டியாளர்களுக்கான கரகோஷங்களை எடுக்க வண்ணமாக இருங்கள். ஒவ்வொரு இல்லங்களிலும் பார்வையாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இல்லங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல்களை வழங்கி இந்த பிள்ளைகளின் போட்டிகளுக்கு தொடர்ச்சியாக உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருங்கள் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. எங்களுடைய ஆவணமாக இருக்கின்றது. உறவுகளை சொந்தங்களை உங்களுடைய உற்சாகமே இந்த பிள்ளைகளின் வெற்றியாகவும் இருக்கும். உங்களுடைய உற்சாகமே இந்த பிள்ளைகளின் தன்னம்பிக்கையாகவும் இருக்கும். ஆகவே உங்களுடைய கைத்தட்டல்களின் மூலமாக ஆசிரியர்களையும் ஒரு ஞாபகமாக இடம்பெற்றிருப்பது கண்களுக்கு இனிமையான கண்களை கொள்ளைக்குரிய இந்த சிறார்களின் பென்சிடர்ஸ் போட்டி இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான மாணவிகளை தொடர்ச்சியாக நீங்கள் கண்டு ரசித்து வந்து கொண்டிருக்கிற இந்த போட்டியானது பெண் மாணவிகளுக்கான ஓட்ட போட்டி. மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பெண் மாணவிகள் அதனை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லெவண்டர் இனத்தை சேர்ந்த ஒரு மாணவி மிகவும் சிறப்பானது ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்களோ வேகமாக அந்த தண்ணீரை நிரப்புவதை எங்களுக்கு கண்முன்னே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மாணவிகளும் சொட்டு சொட்டாக அந்த
அவர்களின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோப்பையின் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு சென்று அந்த போத்தல்களை நிரப்பிய வண்ணமாக இருக்கின்றது. ஒரு கண்களுக்கு இணையான அதே போல் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியமான ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறது. நன்றின் உறவுகளே, சொந்தங்களே, ஒவ்வொரு இல்லங்களிலிருந்தும் உங்களுடைய இல்லங்களை விளையாடக்கூடிய அந்த மாணவிகளுக்கு வரவேற்கமாக இருங்கள். நான் முதலில் இருந்து ஒரு பார்க்கப்படுகிறது தான் ப்ளூபெல் இல்லத்திலிருந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய இல்லங்களுக்கு இல்லத்தில் விளையாடக்கூடியவர்களுக்கு கரகோஷங்களை எழுப்பியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல் அடுத்த இரு இல்லங்களிலும் எங்கே சத்தங்களை காணவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்னோட்ராப் மற்றும் லெவண்டர் இல்லத்திலிருந்து சத்தங்களே வெளியே வருவதில்லை. ஆகவே உங்கள் இரண்டு இல்லங்களில் இருந்தோம் உங்களுடைய பொன்னான கைகள் அதுதான் செகண்ட். இது நிறைய இல்ல. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. So treat the worst of times just like a test. If only I could go back in time. அவனது உறவுகளை சொன்னவனே, உங்க வீரர்களுக்கான உற்சாகத்தை உங்களுடைய கைதட்டல்களின் மூலமாக முதலாவது இடத்தில் சென்று கொண்டிருக்கிற ஸ்னோட்ராப் அணியினர், அதே போல் இரண்டாவது லெவண்டர் அணியினரால் சற்றோடு சாரா என்ற அந்த குழந்தை அடுத்து ஒரு மாணவி இருக்கின்றார். அன்ஹா என்ற மாணவி ரஹ்மத்துல்லாவை வளம் வரும் ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்தவனமாக தொடர்ந்தும் அடுத்த மாணவி ஆலியா என்ற மாணவி பேப்பர் டோல் என்ற ஒரு ஆடை அணிகளை அணிந்திருக்கிறார். மிகவும் ஒரு அழகான ஒரு காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த மாணவி என்ன போட்டுக்கிறீங்க? சொல்லுங்க. பண்ணுவீங்களா? யாரு பண்ணுவீங்க? நோட்டி அல்ட்ரியா? ஜாகிர் என்ற ஒரு மாணவன் ஒரு சிறந்தானதொரு டெவில் என்ற ஒரு வேஷத்தை அடைந்திருந்தார். மிகவும் ஒரு சிறப்பானதொரு பேச்சு திறனை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த மாணவன்
பேர் சொல்லுங்க. பேர் என்ன உட? பேர் என்ன? என்ன நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க? உண்மையில் இந்த மாணவன் சேவல் என்ற ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அந்த வகையில் என்ன ஊத்திக்கிறாங்க? விஷால் என்ற மாணவியும் வண்ணத்து பூச்சியை ஆடை அணிந்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அடுத்த மாணவன் பேர் என்ன? கெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மா- அந்த மாணவனின் ஒரு இயற்கை நிலையில் அந்த மரத்தின் வேடத்தை அணிந்திருந்தார். அந்த மாணவனுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அடுத்த மாணவன் Wafi, okay, good name. Wafi. வாபி என்ற மாணவன் பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு தோற்றம் இருக்கின்றது. நாங்கள் பார்த்த அனைத்து மாணவர்கள் சேவல் தேசத்திலும் ஒரு மாணவன் இருக்கின்றான். அதே போல் ஃபயர் இன்ஜினை வைத்துக் கொண்டும் ஒரு மாணவன் இருக்கின்றான். இந்த ஒவ்வொரு ஆடைக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றன. ஆனால் அதை சொல்வதற்கான நேரமில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை குறித்து நிற்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு பாராட்டுகளையும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகும். அவர்களுக்கான உற்சாகத்தை உங்களுடைய கைத்தட்டல்களை தொடர்ந்தும் அவர்கள் மனம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வணங்கிக் கொண்டே இருங்கள். இது கண்களுக்கு குளிர்ச்சியான பார்வையாளர்களும் மைதானத்திற்குள் வராமல் அந்த எல்லைக்கோடு அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னாலிருந்து உங்களுடைய வீடியோ பதிவுகளாக இருக்கலாம், போட்டோவாக இருக்கலாம், இதனை எடுத்துக் கொள்ளுங்கள். nice. Popping bottles with the models, with the models. Popping bottles with the models, with the models. Popping bottles.
Hadi hadi maşallah, hadi hadi maşallah, bu kadar güzelsin ya Allah Allah. Hadi hadi maşallah, hadi hadi maşallah, bu kadar güzelsin ya Allah Allah. Hadi hadi maşallah, hadi hadi maşallah, bu kadar güzelsin ya Allah. Kanmam başka suratlara, varsan sen yanımda yeter. Dudakların ilaç bana, yaklaşsana yanıma. Dönsek yine bahara seninle, çimenler kaplı zeminde, kırmızı gül bahçelerinde, kalbimin en derininde. Ente albi 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 albi, hey ya hubbi. Ente aynı 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 aynı, ente demme 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 demme, ente ruhi 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 ya albi. இருக்கின்றது. அதற்காக நான் அழைப்பது සුබ සන්ධ්‍යාවක් ප්‍රාර්ථනා කරනවා. මම හිතන්නේ අද මඩවල මේ නගර මැදේ මේ ක්‍රීඩාංගණය වර්ණවත් කිරීම සඳහා ෆස්ට් ස්ටෙප් පෙර පාසලේ අපේ දරුදැරියන් මම හිතන්නේ මඩවල නගරෙම වර්ණවත් වුණා. අද දිනේ තුල මම ඉතාම සතුටුපත් වෙන දවසක්. ඒකම මම විශේෂයෙන් අද
අද දින විශේෂ ආරාධිත අවුත්තරන විදියට සහභාගී වුණ සියලු දෙනාගෙන්ම මෙම පෙර පාසලේ පාලිකා මාගේ හිතවත් නව්‍යා ගුරු මහත්මිය හා ඇයගේ කාර්ය මණ්ඩලයේ සියලු දෙනා අනුගුරු බවදුණු ආදරණීය දෙමව්පියනු චූටි දුවල පුතාලන්ට අවසරයි මම කිව්වේ එකයි අද මඩවල නගරයේ මේ පුංචි ක්‍රීඩාංගණය ඉතාම වර්ණවත් වුණ දවසක් මට මතක් වෙනවා සිග්මන්ඩ් ෆ්‍රොයිඩ් කියන දාර්ශනිකයා කියපු කතාවක් එම දාර්ශනිකයා ප්‍රකාශ කරලා තියෙන්නේ මතයක් පළ කරලා තියෙන්නේ මුල් ළමාවිය සංවර්ධනය කිරීමේදී අවුරුදු 3ක් 5ක් අතර දරුවන් එයා විශේෂයෙන් සලකලා තියෙනවා මොකද මේ දරුවන්ගේ ක්‍රියාකාරකම් තුළින් තමයි ඒ දරුවන්ගේ ඔවුන් යන ගමන ඔවුන්ගේ මාවත තීරණය වෙන්නේ මේ වයස සීමාව තුළ මොකද මේ කාලය තුලදී මේ වයස් කාණ්ඩවලදී මොළේ සෛල වර්ධනය ඉතා ශීඝ්‍රයෙන් සිදුවෙන කාල සීමාව මම හිතන්නේ මේ මඩවල පුරවරයට මේ අපේ මේ පුංචි දරුවන් මම දැන් අවුරුදු මම හිතන්නේ නව්‍යත් එක්ක ආශ්‍රය කරන්නේ ඇසුරු කරන්නේ අවුරුදු 25ක් වගේ කාලයක් තුල මම හිතනවා ඔයාලත් මෙතන ඉන්න දෙමව්පියෝ ඉන්න කාලේ මම මේ පෙරපාසල් නව්‍ය ගුරුතුමියත් එක්ක සම්බන්ධ වෙලා තියෙනවා ඔයාලගේ දරුවෝ වෙන්නදී දැන් මෙතන ඉන්නේ විශේෂයෙන් කියන්න ඕනේ ඒ අවුරුදු 3ක් 5ක් අතර කාලය තුල මේ මඩවල මේ පුංචි දුවල පුතාලා මම හිතන්නේ හරිම වාසනාවන්තයි මේ දෙමව්පියෝ හිතවල හැමෝගෙම ඊර්ෂ්‍යාව තරහ ක්‍රෝධය කියන එක ඇති වෙන්නේ මේ පුංචි මාල් කැකුළු වල එහෙම කිසිම දෙයක් දැක්කේ නැහැ අර ක්‍රීඩා කරන අවස්ථාවවලදී අපි හොඳට බැලුවා එයාලට තරංගයක් නෙමෙයි තියෙන්නේ එයාලගේ කාර්යය එයාලා හරියට හිමින් කරගෙන අවසන් කරා ඉතින් අපේ ලොකු මහත්යලා මේ හැම දෙයක්ම අපේ මනසට වැටෙනකොට තමයි අපි හැම තරඟකාරීත්වයකම ගිහිල්ලා තරහකාරී ඊර්ෂ්‍යාකාරී අතර මේ ජීවිත අරගලයකට මුහුණ දෙන්න සිද්ධ වෙන්නේ. නමුත් මේ පුංචි මාල් කැකුළු වලට තාම කිසිම බාහිර කිසිම බලපෑමක් නැහැ. හරි නිදහස් මනසකින් අද මෙතන හැසිරුණා. මම විශේෂයෙන් කියන්න ඕනේ නව්‍යා ගුරුතුමිය ගැන මට නොකියම බෑ. මොකද මගේ ජීවිතේ එක කොටසක් වගේ මම හිතන්නේ මම මොන රාජකාරී තිබ්බත් මේ කාල වකවාන තුල නව්‍යා මොනවට හරි මට ආරාධනා කරනවා මගේ දේවල් පසක තියෙන මම හැම අවස්ථාවකදීම සම්බන්ධ වෙලා තියෙනවා ඒ හැම අවස්ථාවකදීම මොනවා හරි නව්‍යකරණයක් අලුත් දෙයක් දැක්ක අලුත් නිර්මාණයක් කරපු අපි කළමනාකරණයේ පැත්තෙන් කතා කරනවා නම් ස්මාර්ට් වැඩක් කරන ස්මාර්ට් දෙයකට හැමදාම යන ගුරුවරිය තමයි මුල්ලමාවිය සංවර්ධන මධ්‍යස්ථානයේ බාරව ඒ දරුදරියන් 50ක් 70ක කටයුතු ඉතාම විචක්ෂණශීලීව ඉතාම බුද්ධිමත්ව හසුරුවමින් මේ කටයුත්ත කරනවා ඇත්තටම හොඳ පරිපාලකවරියක් මොකද එක පැත්තකින් දරුවෝ 50ක් 60ක් 70ක් එක්ක දවස පුරාම ඒ දරුවන් මෙහෙයමින් වැඩ කටයුතු කරනවා ගුරුවරියන් 10ක් 15ක් පාලනය කරගනිමින් දෙමාපියෝ පිටසක් එක්ක ඉතාම සුහදව මේ ආයතනයේ ගොඩනගන්න ගොඩාක් වෙහෙස මහන්සි වෙන ගුරුවරියක් මම හිතන්නේ විධිමත් අධ්‍යාපනයේ මේ දරුවෝ යනකොට ඒ අපේ විධිමත් අධ්‍යාපන පාසල් වල ගුරුවරුන්ට මේ දරු පිරිස මම හිතන්නේ ඇත්තටම මහා වස්තුවක් මොකද ඇත්තට මේ දරුවා උගන්වන්න අමුතෙන් දේවල් උගන්වන්න ඕනේ මේ පෙර පාසල තුලදී මම හිතන්නේ අවුරුදු දෙකේ දරුවෝ හිටියා 3-4 වගේ දරුවෝ හිටියා ඒ සියලු දෙනාම ඉතා මුල්ලමාවිය සංවර්ධන මධ්‍යස්ථානයේ මේ යුතු කාර්යයන් නොපිරිහෙලා ඉටු කරමින් ඒ දරුවන් ඉතාම කාර්යක්ෂමව මේ හැම දෙයකටම යොමු කරා මම හොඳටම දන්න කාරණයක් මේ පෙර පාසල විවෘත කරේ මම ඒ හැම අවස්ථාවකම එතෙන් මම සම්බන්ධ වුණා මේ දරුවන්ගේ කුසලතා වර්ධනයට අලුත් දෙයක් මම ගිය අවුරුද්ද දැක්කේ ස්පෝර්ට් මීට් එකේ තිබ්බ එක අංගයක්වත් මම දැක්කේ නැහැ මේ අවුරුද්දේ ඊට හාත්පසින් වෙනස් දේවල් තමයි මේ අවුරුද්ද දරුවන්ට දුන්නේ. අන්න ඒක තමයි නව්‍යකරණයට භාජනය වෙනවා කියන්නේ. එයා ප්‍රධාන ගුරුතුමිය නව්‍යා හැමදේම මේ ට්‍රැකින් සිස්ටම් එකක් කියන්නේ අලුත් දේවල් හොයමින් දරුවන්ට දෙන ගුරුවරි කාලය තුල මම 25ක් වගේ තරම මම එතුමියත් එක්ක සම්බන්ධ වෙලා තියෙනවා. ඒ හැම අවස්ථාවකදී මම කිව්ව එතුමියගේ කැපී පෙනෙන විශේෂ ගුණාංග රාශියක් තිබ්බා. පුදුම කැපවීමක්. ඒ නිසාම තමයි අපි එතුමියට ආශිර්වාද කරන්න
මේ වගේ අවස්ථාවකදී සම්බන්ධ වෙන්නේ අපේ පෞද්ගලික දේවල් ඔක්කොම පස්සේ කළා සම්බන්ධ වෙන්නේ ඒක නිසා මම ප්‍රාර්ථනා කරනවා එතුමියගේ ඉදිරි කටයුතු සියලු දේවල් සාර්ථක වෙන්න කියලා ඒ වගේම මේ අද මේ නොයෙක් ක්‍රියාකාරකම් ඇක්ටිවිටීස් වෙන්නව මේ චූටි දුවා පුතාලගේ අධ්‍යාපන කටයුතු ඉදිරියේදී සාර්ථක වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පයෙන් මෙන්න අවසන් කරනවා බොහොම ස්තුතියි சிறந்த முறையில் கௌரவ அதிகாரி நடத்தி சென்ற மிஸ்ஸஸ் பிரியாணி தர்மரத்ன அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் பரிசளிப்பு விழா இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த மிஸ்ஸஸ் ஃபர்வீன் ஜாப்தீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிஸ்ஸஸ் ரியாசா ரியாதீன் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்தும் மிஸ் மஹீஷா ஃபசி அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்தும் மிஸ் சாதியா ரசார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிஸ் இல்மா இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்தும் ஆசிரியை மிஸ்ஸஸ் நிலங்கா சம்பத் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்தும் ஆசிரியை மிஸ்ஸஸ் அமானி ரிஃபாத் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்தும் மிஸ்ஸஸ் நிரோஷா அவர்களை அழைக்கின்றேன். பரிசை வழங்குவதற்காக மிஸ்ஸஸ் ரினோசா ஆனிம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இல்லங்களை அழகிய இல்லத்துக்கான அந்த கிண்ணம் வழங்கப்பட்ட இல்லங்களின் அழகிய இல்லத்துக்கான பரிசு வென்று கொண்ட அந்த இல்லம் லெவண்டர் இல்லம். மூன்றாவது இடத்தை பெற்ற இல்லம் 115 புள்ளிகளை பெற்று இன்றைய ஃபெஸ்டிவ் பாலர் பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி 2025 115 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை தமதாக்கிய அந்த இல்லம் லெவண்டர் இல்லம். இந்த கிண்ணத்தை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய கௌரவ அதிதியாக வருகை தந்த மிஸ்ஸஸ் அஸ்ரியா சௌபட்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இடத்தை தமதாக்கிய அந்த இல்லம் 122 புள்ளிகளை பெற்று 122 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை தமதாக்கிய அந்த இல்லம் ப்ளூபெல் இல்லம். இந்த கிண்ணத்தை வழங்கி வைப்பதற்காக எமது கௌரவ விருந்தினராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் பிரியாணி தர்மரத்ன அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளினுடைய சாம்பியன் இல்லமாக அதாவது முதலாவது இடத்தை சுகீகரித்த அந்த இல்லமாக 154 புள்ளிகளை பெற்று ஸ்டோர் ரூம் இல்லம். இந்த கிண்ணத்தை வழங்கி வைப்பதற்காக இன்றைய இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அக்குர்ண பாலிகா பாடசாலையின் அதிபர் மிஸ்ஸஸ் ஜுஹீரா ஆசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்தும் கிண்ணங்களை வழங்கி வைத்த தொடர்ந்தும் அப்துல் அசீஸ் அஹ்மத், தொடர்ந்தும் அயாஷ் அஹ்மத், தொடர்ந்தும் அயாஸ் அஸ்ஹர், தொடர்ந்தும் அக்மல் அலி, தொடர்ந்தும் மாணவன் ஆபித் ஷுக்ரி. பரிசல்களை பெற்றுக் கொள்வதற்காக மாணவன் அக்ரம் அன்வர், மாணவன் ஆஷிக் ஷரப், மாணவன் அஹ்னாப் ஹிமாஸ், மாணவன் அல்ஹான் ஃபானூஸ், மாணவன் அம்ரி அஸ்மி, மாணவன் ஆதம் ரியாஸ், மாணவன் பிலால் அஜ்மல், மாணவன் ஹுமாம் ரிஸ்கான், மாணவன் ஹமத் ஃபஸ்லி, மாணவன் ஹமத் ரஷாத்,
மாணவன் உமைர் மன்சூர், மாணவன் உமைர் மன்சூர், தொடர்ந்து மன்ஹா கலீம், மைசா ஜியாஸ், மஹ்தியா அஹ்மத், நுஹா நவீத், நவால் ரஷ்பான், ரீஹா ரஜாப்தீன். பெற்றோர்களுக்கு வார்த்தைகள் இல்லை அவங்க செய்த உதவிகளை இரவு 1 மணி 1:30 மணி ஆகாட்டும் இருந்த அத்தனை பேரண்ட்ஸுக்கும், அது மட்டும் இல்லாமல் பணம் மூலம் பொருள்கள் மூலம் உதவி செய்த அத்தனை பேரண்ட்ஸுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். மற்றும் என்னுடன் சேர்ந்து சக உதவிகளையும் அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு அத்தனை அவ்வளோ டயர்டாகி அவ்வளோ என்ன சொல்கிற வார்த்தைகள் இல்லை. அடுத்ததாக இன்று எனது அழைப்பை ஏற்று வந்திருந்த எனது வீரா அனுஸ்ரீ அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் பிரியாணி தர்மரத்ன அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் அஃப்ரியா சோஃபர்தீன் அவர்களுக்கும், மற்றும் எனது சக நண்பிகள் மன்சிலா, முலாஃபர், ரினோசா, உர்வைஸ், மலீஃபா, சத்தார் மற்றும் எனது பழைய ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் எந்த வருடமும் எனக்காக என்னுடன் சேர்ந்து ஸ்போர்ட் மீட்டை நடத்தி கொடுப்பதற்காக ஜட்ஜ் பண்ண வருகின்ற ரியாசா ஆசிரியர் குலாம் அவர்களுக்கும், அல்லது எனது பழைய ஆசிரியர்களான பர்வீன், நுஸ்லா மற்றும் அனைத்து ஷஃபியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகள். இத்துடன் எனது ஸ்போர்ட் மீட் அதாவது விளையாட்டு போட்டியை அழகாக தொகுத்து வழங்கிய எனது மாணவன் இஸ்கான் இஸ்ரே அவர்களுக்கும் மற்றும் யூடியூப் உதவிகளை வழங்கிய எனது பிள்ளை தந்தை ஃபஸ்லி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் தந்தைமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றிகளை கூறிய வண்ணமாக ஸலவாத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரப்பி ஸல்லல்லாஹு